திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார். அவர்கள் முக்கூடல் என்ற கிராமத்திற்குள் நுழைந்தனர். மக்களிடம் விசாரித்து கிராமத்து அதிகாரியை அழைத்தனர். யாரோ ஒரு பெண்மணி அரச வம்சம் போல் தோன்றுகிறார். ஒரு மரத்தடியில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அருகில் பல்லக்கு இருக்கிறது. பல்லக்கு தூக்கிகளை காணோம். அந்த பெண்மணி மரணமடைந்து விட்டார். நீங்கள் போய் யாரென்று பாருங்கள். அப்படியா? நீங்கள் யார்? நாங்கள் வழிபோக்கர்கள், பைராகிகள். இருக்கலாம். ஆனாலும் ஒரு மரண தகவலை சொன்னதால் அதை பற்றி நாங்கள் விசாரிக்கிற வரையில் நீங்கள் எங்கும் போகக்கூடாது. கிராம அதிகாரி சொல்ல மறுவூர் சாம்பன் சரி என்று தலையசைத்தான். ஒரு வீட்டின் திண்ணையில் சூலங்களை போட்டுவிட்டு சரிந்து உட்கார்ந்தான். மற்றவர்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். கிராம அதிகாரி ஆட்களை அனுப்பினார். இவர்களுக்கு 2 வாலிபர்களை காவலும் வைத்தார். தானும் ஆட்களுடன் கிளம்பி போய்விட்டார். தம்பி, போய் முக்கூடலில் குதிரை கிடைக்குமா என்று கேட்டு வா என்று ஒருவனை அனுப்ப, காவல் வாலிபர்கள் அவனை போகக்கூடாது என்றனர். நான் இருக்கிறேனே ஐயா, அவன் போய் எங்கள் பயணத்திற்குண்டான ஏற்பாடுகளை செய்யட்டுமே என்று சாம்பான் சொல்ல, அரை மணித்தோடு அனுமதித்தார்கள். 4 குதிரைகள் வாங்கிவிட்டதாக செய்தி கிடைத்தது. மறுவொரு சாம்பன் எழுந்து வாலிபர்களை அழைத்தான். இதற்கு மேல் தாமதிக்க எங்களுக்கு விருப்பமில்லை. நாங்கள் நெடுந்தொலைவு போக வேண்டும். எங்களுக்கும் சோழ தேச விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் விடை பெற்று விட்டதாக உங்கள் தலைவரிடம் சொல் என்று சொல்ல, அந்த இளைஞர்கள் அவனை மடக்கி பிடித்து கொண்டனர். சாம்பான் பழிச்சென்று அவர்களை தட்டி தரையில் சாய்த்தான். அவர்களை எழுந்திருக்கும் முன்பாக வேலாயுதத்தால் தலையில் அடித்தான். அடித்தாங்காமல் அவர்கள் துவண்டு சுருண்டனர். சாம்பன் நிதானமாக நடந்தான். எதிர் வீட்டில் நின்றிருந்த பெண்மணி உறக்க கத்தினாள். மற்ற வீடுகளிலிருந்து பெண்கள் வந்து எட்டி பார்த்தனர். கையில் சூலத்துடனும் கமண்டலங்களுடனும் பைராகிகள் வடக்கு நோக்கி நகர்ந்தனர். ஊர் எல்லையில் நிற்க வைக்கப்பட்டிருந்த குதிரைகளில் தாவி ஏறிக்கொண்டனர். மலையினோர் சாம்பான் குதிரை ஏறி திரும்ப கிராமத்துக்குள் வந்தான். தரையில் சூலத்தால் பெரிய மீன் இலைச்சை வரைந்தான். போகும்பொழுது ஊர் எல்லையில் இருந்த வேப்ப மரத்தின் கிளையை சூலத்தால் பற்றி இழுத்து உடைத்தான். கிராம மக்கள் கோபத்தில் வீறிட்டனர். சாம்பான் மற்றவர்களோடு குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தினான். கொல்லிமலைக்கு போக அவனுக்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும். 2 முழங்கை உயரத்திற்கு அம்மன்குடி துர்க்கை அற்புதமாக வீற்றிருந்தாள். பீடமே அரை முழம். பீடத்தின் மேல் சிம்மம். ஒரு காலை பீடத்தில் வைத்தபடி மறு காலை சிம்மத்தின் முதுகில் வைத்தபடி அம்மன்குடி அம்மன் மிகவும் களையோடு காட்சி கொடுத்தாள். 8 கைகளிலும் ஆயுதம் தாங்கி இருந்தாள். மெல்லிய குறுஞ்சிருப்பு அவள் முகத்தில் விரவி கிடந்தது. சந்நிதி முழுவதும் ஒரு வெம்மை படர்ந்து இருந்தது. அர்ச்சகர் தீப ஆராதனையை செய்துவிட்டு தட்டை நீட்ட மும்முடிச்சோழ பிரம்மராயர் கிருஷ்ணராமன் தீபத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டார். துர்க்கைக்கு எதிரே பாய் போடச் சொன்னார். தர்பை பாயை விரித்து போடப்பட அதில் உட்கார்ந்து கொண்டார். சற்று தொலைவில் நின்றபடியே அம்மன்குடி கிராம அதிகாரி அவருக்கு பெரிய பனை விசிறியால் விசிறத் துவங்கினான். உட்கார்ந்திருந்த பிரம்மராயர் மெல்ல பஞ்சாட்சரி மந்திரம் சொல்லத் தொடங்கினார். அம்மனையே பார்த்து கொண்டிருந்தார். என்னோடு பேசு என்று உள்ளுக்குள் கெஞ்சினார். நான் உன்னை விட்டு விட்டேனா அல்லது நீ என்னை விட்டு விட்டாயா என்று குமுறினார். பைசாசம் தள்ளும்படியாகவா நான் வாழ்ந்திருக்கின்றேன்? என் சக்திகள் என்னவாயிற்று? என் பலம் என்னவாயிற்று? எனக்கு அருகே எப்பொழுதும் துணை இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாயே. ஒரு பைசாசம் என்னை புரட்டி போடுகின்ற பொழுது நீ எங்கே போயிருந்தாய்? உன்னை நான் முறைப்படி வணங்கவில்லை என்று குறையா? உனக்கு பலி தரவில்லையா? என்னை கைவிட்டு விட்டாயா? என் மகனை நீ எப்படி காப்பாற்றுவாய்? தேவி, என்ன பிணக்கு இது? எதற்காக இந்த அவமானம்? ஏன் இப்படி நெஞ்சு முழுவதும் வேதனையை கொடுத்து விட்டாய்? என் தொழிலில் நான் என்ன பிசகு செய்தேன்? என் வாழ்க்கையில் நான் என்ன அசிங்கம் செய்தேன்? பிரம்மராயர் மனதிற்குள் வேதனையோடு பேசினார். அருள்மொழி கோவிலுக்கு வெளியே நண்பர்களை சந்தித்துவிட்டு கட்டித் தழுவிய அளவலாவிக் கொண்டிருந்தான். அவன் குரலும் மெல்லியதாக பிரம்மராயருக்கு கேட்டது. தேவி, ஒரு சிறிய குடிசையில் உன்னை வைத்திருக்கிறேன் என்று கோபமா? நேரமில்லாததால் இந்த வேலையை செய்ய முடியவில்லை. அரசு காரியங்களுக்காக முன்னும் பின்னும் அலைந்து கொண்டிருக்கின்றேனே தவிர என் கிராமத்தை, என் வீட்டை நான் கவனிக்கவில்லை. உன்னையும் நான் வந்து பார்க்கவில்லை. இதனால்தான் கோபமா? இப்பொழுது சொல்லுகிறேன் கேள். மன்னர் எல்லாம் வல்ல சிவனுக்கு கோவில் எழுப்புகிறார். நான் என்னாலான அளவிற்கு இங்கு ஒரு சிறிய கற்றளை அமைப்பேன். இந்த அம்மன்குடியில் உன்னை மையமாக வைத்து ஒரு சிவன் கோவில் கட்டுவேன். உன்னை சோழ தேசம் முழுவதும் வந்து பார்க்கும் வண்ணம் மிகச் சிறப்பாக ஒரு வழிபாட்டு தலமும் அமைப்பேன்.
ஆகம விதிப்படி அற்புதமான ஒரு கோவிலை நிச்சயம் எழுப்புவேன். வெறும் கோவில் கட்டுவது மட்டும் எனக்கு என்றுமே ஒப்பானது அல்ல. ஊர் மக்களுக்கு நன்மை தரும்படியாய் மிகப்பெரிய குளம் ஒன்றும் அமன்குடியில் வெட்டுவேன். கேணிகளும் சிறிய கால்வாய்களும் மட்டுமே இருக்கும் இந்த இடத்தில் அந்த குளம் கோடை காலத்திலும் மக்களுக்கு வற்றாத நீர் ஊற்றாக பயன்படும். அம்மா, உன்னை நான் மறந்துவிட்டேன் என்று என்னை நீ புறக்கணித்து விடாதே. எனக்கு துணையாக இரு. என் செயல்களுக்கெல்லாம் ஆதாரமாக இரு. நான் இப்பொழுது ஏற்றிருக்கின்ற சபதங்களை நீதான் நிறைவேற்றி தர வேண்டும். சோழ தேசத்திற்காக நான் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். என் குழந்தை அருள்மொழியை உன் பாதுகாப்பில் வைத்து கொள்ள வேண்டும். அம்மா, அரசர் கோவில் கட்டி முடிக்கட்டும். நான் அமன்குடியே கதி என்று வந்து உன்னை மந்திரத்தால் உருவேற்றி மனம் குளிரச் செய்கின்றேன். எனக்கு துணையாய் இரு தாயே. கை கூப்பினார். உதறி எழுந்தார். அவர் எழுந்ததும் வெளியே நிசப்தமாயிற்று. மக்கள் அவரை நெருங்கி வந்து வணங்கினர். கடுவன்காரி தொலைவிலிருந்து அவசரம் என்று எவரும் அறியாது சைகை செய்தான். பேரரசே, செம்மண் கரடு இந்த இடத்தோடு முடிவடைகிறது. இதற்கு பிறகு நிலத்தின் தன்மை மெல்ல மெல்ல மாறுபடுகிறது. தஞ்சை நகருக்குள் நிலம் வண்டல் மண்ணாகி கருந்தட்டார்குடியை தாண்டுகின்ற பொழுது இன்னும் வளமாகி ஆற்றங்கரைகளை நெருங்குகின்ற பொழுது மிக மிக வளப்பமாகி விடுகிறது. காவிரியின் தென்கரையில் கோவில் கட்ட வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள். காவிரியின் தென்கரை பக்கம் உள்ள நிலத்தில் இந்த இடம்தான் கோயில் கட்டுவதற்கு மிகச்சிறந்த இடம் என்று நானும் என் குழுவினரும் தீர்மானிக்கின்றோம். மண் பரிசோதனைகளும் காற்று பரிசோதனைகளும் செய்து முடிக்கப்பட்டு விட்டன. திசை எப்படி இருக்கிறது என்றும் ஆராயப்பட்டு விட்டது. கோவிலும் மிகப்பெரிய குளமும் இருக்கிற ஒரு இடத்தில்தான் நாம் வேறு ஒரு கோவில் கட்டப்போகின்றோம். பழைய கோயிலை இடித்துவிட்டு செய்யப் போகின்றோமா, இடிக்காமல் செய்யப் போகின்றோமா என்பது எனக்கு புரியவில்லை. அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ராஜராஜ பெருந்தச்சர் கைகட்டி சோழ மன்னர் ராஜேந்திரருக்கு எதிரே நின்று கொண்டு பேசினார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு உண்டான பல சாயல்களும் ராஜராஜ பெருந்தச்சர்களும் அவருக்கும் இருந்தன. ராஜராஜரைப் போலவே அவரும் மத்தியமான உயரம், சற்று பருமனான உடல்வாகு, மெத்தென்ற கைகள், அழகாக வளர்ந்த நகங்கள், கண்கள் உருளையாய் கனிவு மிக்கதாய் கூர்மையாய் பளபளப்பாய் இங்கும் அங்கும் அலைபாய்வையாய் அவை இருந்தன. எதையும் விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆவல் அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் தென்பட்டது. சரியான தகவல்களை சொல்ல வேண்டும் என்ற முனைப்பு பெருந்தச்சரின் பேச்சில் இருந்தது. சரி, மேற்கொண்டு ஒரு கோயில் கட்டுவதென்றால் என்ன செய்ய வேண்டும்? அதை செய்ய துவங்குங்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பேசினார். தஞ்சை அரண்மனையில் அரண்மனை முற்றத்தில் முற்றம் சார்ந்த சபையில் மன்னர் ஒரு பெரிய சிம்மாசனத்தில் கால்மடக்கி சாய்ந்து உட்கார்ந்திருந்தார். இலவம் பஞ்சு அடைத்த திண்டை இடக்கையக்களுக்கு நடுவே அண்ட கொடுத்திருந்தார். மன்னர் ஓய்வாக அதே நேரம் மிக கவனமாக இருக்கும் பொழுதுதான் அப்படி உட்காருவது வழக்கம். பஞ்சவன் மாதேவி மன்னரையே பார்த்து கொண்டிருந்தாள். உடல் நலம் இப்பொழுது சரியாகிவிட்டது. ஆனாலும் முகத்தில் ஒரு சோர்வு இருக்கிறது. இப்படி அடிக்கடி அண்ட கொடுத்து சரிந்து உட்காருவது அந்த சோர்வினால் கூட இருக்கலாம். ஆனால் உடம்புதான் சோர்வாக இருக்கின்றதே தவிர புத்தி இடையறாத விழிப்புடன் சகல விஷயங்களையும் எடை போட்டு கொண்டே இருக்கிறது. பெருந்தச்சரை பல கூறுகளாக்கி விதம் விதமாக அவருடைய பேச்சுகளை ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதை பஞ்சவன் மாதேவி புரிந்து கொண்டாள். ஆகா, செய்துவிடலாமே. அரண்மனை ஜோசியரை அழைத்து நல்ல நாளை பார்க்கச் சொல்லுங்கள். அந்த நல்ல நாளில் பூமியை நான் என் வசப்படுத்தி கொண்டு வேலையை துவங்கி விடுகிறேன். இந்த நிலத்தில் கோவில் கட்டு என்கின்ற உத்தரவை வாய்மொழியாலும் எழுத்திலும் நீங்கள் எனக்கு தர ஈசான்ய மூலையில் குழி தோண்டி அந்த இடத்தில் நீர் நிரப்பி பாலிகை விதைத்து எல்லைகளை யானை கொண்டு ஓட்டி யானை ஓட்டிய இடங்களிலெல்லாம் நவதானியங்களை விதைத்து அந்தணர்களை கொண்டு வேதம் ஓதச் செய்து தேவார திருவாசகங்களை பாடி இந்த இடத்திலுள்ள எல்லாவித துர்வாசனைகளையும் விலக்கி வேலையை துவக்கிவிடலாம். ராஜராஜ பெருந்தச்சர் சொன்னார். நீங்கள் சொல்வது நிலத்தை கையகப்படுத்தி நிலமங்கையின் உத்தரவை கேட்டு திக்குகளை வழிபட்டு எல்லைகளை தீர்மானித்தல், அதன் பிறகு என்ன என்று கேட்கின்றேன். மன்னர் இன்னும் சற்று சரிவாக சாய்ந்து கொண்டார். தச்சர்கள் வர வேண்டும். வரவழைக்க சொல்லி 2 மாதங்களுக்கு முன்பே உங்களுக்கு உத்தரவு போட்டு விட்டேனே. பல்வேறு திக்குகளுக்கும் ஓலை போயிருக்கிறது. கையில் இருக்கிற வேலையை முடித்துவிட்டுத்தான் கல் தச்சர்கள் வருவார்கள். அவசரப்படுத்தினால் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கும்
மராமத்து வேலைகளும் கோவில் வேலைகளும் நின்றுவிடும். இங்கு வந்து இந்த வேலையில் ஈடுபட்டு விட்டால் அவர்கள் போய்விட்ட வேலையை தொடர்வதற்கு பல வருடங்கள் கூட ஆகும். அப்படியா? இந்த கோயில் கட்ட எத்தனை வருடமாகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பெருந்தச்சரே? பெருந்தச்சர் பேச்சை மன்னர் இடைமறித்தார். இடையராது உழைத்தால் 4 வருடங்களில் முடித்துவிடலாம் என்று நினைக்கிறேன். சரி, கோவில் கட்ட உங்களுக்கு உடனடியான தேவையான விஷயங்கள் என்னென்ன? கற்கள் தான். நில பரிசோதனை முடிந்துவிட்ட பிறகு, எல்லைகளை தீர்மானித்த பிறகு, நிலத்திலே கோடுகள் போட்டு சுவர்களுக்காக அஸ்திவாரம் தோண்ட வேண்டும். நிலத்தின் அடியிலிருந்து பாறைகள் கற்களை அடுக்கி வர வேண்டும். ஆண் கற்கள் பெண் கற்கள் என்று மாற்றி மாற்றி துளைகளும் லிங்கமும் வைத்து வேலை செய்ய வேண்டும். உறுதியான அஸ்திவாரம் எழுப்பிவிட்டோம் என்றால் கோவில் சந்திர சூரியர்கள் இருக்கும் வரை நிலைத்து நிற்கும். எத்தனை ஆழம் தோண்டுவீர்கள்? பஞ்சவன் மாதேவி கேள்வி கேட்டாள். 6 அல்லது 7 முழங்கை ஆழம் தோண்டினால் போதும். இப்படி சொல்கின்றேன், 1.5 ஆள் உயரம் போதும். அப்படியா? மன்னர் மிகப்பெரிய கோயில் கட்ட வேண்டும் என்றல்லவா சொல்லுகிறார்? 6 பனை உயரமுள்ள கோவில் கட்ட 1.5 ஆள் உயரமுள்ள அஸ்திவாரம் போதுமா? உயரம் போக போக அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டாமா? மறுபடியும் பஞ்சவன் மாதேவிதான் கேள்வி கேட்டாள். இல்லை தாயே, இதுவரை எவரும் செய்திராத ஒரு முயற்சியை வேறு ஒரு கணக்கின் கீழ் இந்த கோவிலை நான் கட்டப்போகின்றேன். உயரத்திற்கும் அஸ்திவாரத்திற்கும் ஆழத்திற்கும் சம்பந்தம் உண்டு. ஆனால் நான் கோயிலின் அடிப்பகுதியை அகலமாக்கி மெல்ல மெல்ல குறுக்கி கொண்டு போய் உயரமாக எழுப்பப் போகிறேன். அடிப்பகுதியிலிருந்து பலகை பலகையாக கற்களை கொண்டு போய் அடுக்கி அந்த அடுக்கிய கற்களின் அளவை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டு உச்சியில் குறுக்கப் போகிறேன். எனவே அஸ்திவாரம் ஆழமாக தேவைப்படாது. 1.5 ஆழ ஆழத்துக்கு பிறகு எந்த பூமியில் தோண்டினாலும் நீர்க்கசிவு ஏற்படும். நீர்க்கசிவு ஏற்பட்ட பிறகு அஸ்திவாரத்தை பலமுள்ளதாக நான் நினைக்க மாட்டேன். ராஜராஜரும் பெருந்தச்சரும் பஞ்சவன் மாதேவியும் பேசிக்கொண்டு இருப்பதை அரசவையில் உள்ள உயர் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருந்தனர். சுற்றியுள்ள மாடங்களிலிருந்து அரண்மனை பெண்டிரும் கவனித்து கொண்டிருந்தனர். அரசவைக்கு சற்று தள்ளி திறந்தவெளி முற்றம் இருந்தது. அதற்கு வருவதற்கு 2 பக்கமும் சிறிய சிறு வாசல்கள் இருந்தன. அந்த வாசல்களின் வழியே அரசவையில் மன்னர் கொலுவீற்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட தஞ்சை மக்கள் சாறை சாறையாக வந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் நுழையும் பொழுது சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் உள்ளே நுழைந்த அரசரை பார்த்ததும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை கண்டதும் அமைதியாய் கை கட்டி நின்று கொண்டனர். மேல் தொண்டை இடுப்பில் கட்டி மிக பணிவோடு பார்த்தனர். கூட்டம் அதிகரித்து கொண்டே போக ஜனங்கள் எட்டி எட்டி தவிப்பதை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பார்த்துவிட்டார். பெருந்தச்சரே, சற்று இருங்கள், நான் மக்களோடு பேசிவிட்டு வருகிறேன் என்று எழுந்து கொண்டார். அவர் எழுந்த மக்களை நோக்கி போக பஞ்சவன் மாதேவி இடம் மாறி பெருந்தச்சருக்கு அருகே போய் உட்கார்ந்து கொண்டாள். அரசவை பண்டீர் யாரும் வழக்கமாக சபையில் ஆண்களுக்கு அருகே போய் உட்காருவதில்லை. ஆனால் பஞ்சவன் மாதேவிக்கு யாரும் எந்த கட்டுப்பாடும் விதிப்பதில்லை. பெருந்தச்சரே, உடனே தஞ்சையில் உங்களுக்கு இருக்கும் வேலை செய்ய எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்னும் எத்தனை பேர் தேவைப்படும் என்று விசாரித்தாள். அம்மா, உண்மையில் எனக்கு கீழே வேலை செய்கிற 140 கல்தச்சர்கள் தவிர எடுபடி ஆட்கள் 10 பேர் தான் இருக்கிறார்கள். வெறும் 10 பேரை வைத்துக்கொண்டு எந்த வேலையையும் செய்ய முடியாது. அஸ்திவாரம் தோண்ட, மண் எடுத்துக்கொண்டு போய் வெளிப்புறத்தில் கொட்ட, உள்ளுக்குள் பாறை கற்களை இறக்க என்று உடனடியாக எனக்கு 400 ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். 400 ஆட்களா? ஆமாம். அரசர் சொல்லுகிற உயரத்திற்கு, ஆழத்திற்கு, வேலைப்பாட்டிற்கு என்னுடைய புத்திக்கு எட்டியபடி 4000 ஆட்கள் தேவை. நான் கல் தச்சைகள் கிடைக்க வேண்டுமே, அவர்கள் தஞ்சைக்கு வர வேண்டுமே என்று பயப்படவே இல்லை. இன்று இல்லையெனில் நாளை நிச்சயம் கல் தச்சர்கள் தங்கள் வேலையை முடித்துவிட்டு வந்து விடுவார்கள். கூலி வேலை செய்ய, மண் தோண்ட, கல் சுமந்து கொண்டு வந்து கொடுக்க, செதுக்கிய கல்லை கொண்டு போய் பூமியில் இறக்க எங்கிருந்து ஆட்கள் வருவார்கள் என்பதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கின்றது. ஆனால் மன்னருடைய மனது வேறு மாதிரி. ஒரு கோடி காட்டிவிட்டால் போதும், அவருக்கு பல்வேறு விஷயங்கள் புரிந்துவிடும். எங்கிருந்து ஆட்களை கொண்டு வர வேண்டும் என்று இந்நேரம் யார் மூலமாகவோ அவர் திட்டத்தை நடத்தி கொண்டிருப்பார் என்று தான் தோன்றுகிறது. எனவேதான் அதிகம் பதட்டப்படாமல் சகலமும் மன்னர் தலையில் போட்டுவிட்டு எனக்கு ஆட்களை கொடுங்கள் என்று மட்டும் கைகட்டி கொண்டு நிற்கின்றேன்.
ஆட்கள் இருக்கிறார்கள் பெருந்தச்சரே, ஆனால் அவர்கள் வருவதற்குண்டான ஓலையை மன்னர் இன்னும் அனுப்பவில்லை. அதுதான் கவலையாக இருக்கிறது. எங்கிருந்து ஆட்கள் வர வேண்டும்? கலிங்கத்தைச் சேர்ந்தவர்களும் சாளுக்கிய தேசத்தைச் சேர்ந்தவர்களுமான போர் அடிமைகள் மேல்பாடியில் திருவொற்றியூரில் இளவரசர் ராஜேந்திரனுக்கு கீழ் காவலில் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கும் மேலாக அவர்கள் ராஜேந்திரனுக்கு கட்டுப்பட்டு எந்தவித விலங்குகளும் இன்றி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? சாளுக்கிய வீரர்கள் விலங்கில்லாமல் எப்படி இருக்க முடியும்? அது ராஜேந்திரனின் சாமர்த்தியம். இதை மன்னருடைய ஒற்றர் ஒருவர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். விலங்குகள் பூட்டப்பட்டுத்தான் இருந்தனவாம். ஒரு நாள் விலங்குகளை எல்லாம் அகற்றிவிட்டு அவர்களுக்கெல்லாம் இளவரசர் ராஜேந்திரன் விருந்து கொடுத்தாராம். நீங்கள் ஊருக்கு திரும்பலாம் என்றாராம். சாளுக்கிய வீரர்கள் திகைத்து போய்விட்டனராம். பஞ்சவன் மாதேவி சொல்ல ராஜராஜ பெருந்தச்சருமே திகைத்துத்தான் போனார். மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு அன்பின் காரணமாகவும் அரசியல் காரணமாகவும் பல திருமணங்கள் நடந்தன. அப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவியரில் பலரும் தஞ்சையிலேயே இருந்தனர். தஞ்சை அரண்மனையில் மிகவும் விசாலமாக உள்ள அந்தப்புறத்தில் அவரவர் ஊர்க்கதைகளை பரிமாறிக்கொண்டு வாழ்ந்து வந்தனர். தனித்து இருக்கும் பொழுது கேலியும் கூச்சலுமாய் இருக்கின்ற இந்த பெண்மணிகள் மன்னர் அரண்மனைக்கு வந்ததும் முற்றிலும் அமைதியாகி விடுவர். மன்னர் எதிரே பேச்சு வராமல் திகைப்பார்கள். தங்கள் விருப்பத்தை மன்னரிடம் நேரடியாக சொல்லக்கூட தயங்குவர். பட்ட மகிழ்ச்சியான உலகமாதேவி கூட மன்னரின் மனோநிலையை பஞ்சவன் மாதேவியிடம் கேட்டு தெரிந்து கொண்டுதான் அவரிடம் பேச துவங்குவார். எந்த நேரமும் மன்னரோடு இருக்க மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் விழிப்போடு இருக்க எப்பொழுதும் பசியோடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் பசியோடு இருப்பது எல்லோராலும் முடியாத காரியம். மன்னர் மீது எனக்கு இருக்கும் ஆர்வம்தான் என்னை பசி தாங்க வைக்கிறது, தூக்கம் விலக்க வைக்கிறது என்று பஞ்சவன் மாதேவி கூறினாள். வயது முதிர முதிர மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் கோபம் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. ஆனாலும் எப்பொழுதேனும் எதற்கேனும் அவர் சீரும் பொழுது அரண்மனையே ஆடிப்போய்விடுகிறது. அவர் கோபத்திற்கு ஆடாது அமைதியாக அதை எதிர்கொள்வது பஞ்சவன் மாதேவி மட்டும்தான். அதனால்தான் அரச சபையிலும் பஞ்சவன் மாதேவியால் பயமின்றி உட்கார்ந்து பேச முடிகிறது. அரச சபையில் உள்ள ஏனைய மற்றையோர்களையும் அரசரின் கோபத்திற்கு ஆளாகாதவாறு அவளால் மட்டுமே காப்பாற்ற முடிகிறது. அவளுக்கு பிறகு இளவரசர் ராஜேந்திரனால் தான் அரசரின் கோபத்தை எதிர்கொள்ள முடியும். அரசரை மட்டுமல்ல, ராஜேந்திரரை பற்றியும் பஞ்சவன் மாதேவி நன்கு அறிந்திருந்தாள். ராஜராஜ பெருந்தச்சர் கைகட்டி வியக்க ராஜேந்திரர் சளுக்கியர்களையும் கலிங்கர்களையும் தன் வசப்படுத்தியதை பற்றி அவள் சொல்ல ஆரம்பித்தாள். அதிகாரிகளோடு அவள் சமமாக உட்கார்ந்து பேசுவதையும் அதிகாரிகள் பேசுவதையும் மறுப்பதையும் மாற்று கருத்துக்கள் சொல்வதையும் குறுக்கு விசாரணை செய்வதையும் அரண்மனை பெண்டீர் வியந்து பார்ப்பர். அன்றும் அப்படித்தான் ஆனது. இளவரசர் ராஜேந்திரன் பேசிய தொனியிலேயே பஞ்சவன் மாதேவி ராஜராஜ பெருந்தச்சரிடம் அந்த சம்பவத்தை விளக்கி கொண்டிருந்தாள். நீங்கள் போரில் தோற்றவர்கள், சோழ தேசத்துடைய வீரர்கள் முன்னே கத்தியை கீழே போட்டுவிட்டு அடிபணிந்தவர்கள். உங்களை நீங்கள் போர் செய்த இடத்திலிருந்து விலங்கிட்டு அடிமையாக்கி எங்கள் தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு விடுதலை. நீங்கள் உங்கள் ஊர் நோக்கி போகலாம். மறுபடியும் நல்ல பயிற்சி பெற்று வாள் ஏந்தி மீண்டும் சோழ தேசத்தை நோக்கி படையெடுத்து வரலாம். அல்லது நாங்கள் படையெடுத்து வருகின்ற பொழுது எங்களுக்கு எதிராக வந்து நின்று சண்டைக்கு அடித்து வெற்றி வாகை சூடி மகிழலாம். ஆனாலும் நீங்கள் ஒரு முறை தோற்று விலங்கிடப்பட்ட அடிமையாக இருந்தும் அன்பினால் விடுவிக்கப்பட்டதும் உங்கள் மனதில் நிச்சயம் ஒரு வடுவாகத்தான் இருக்கும். நீங்கள் ஊருக்கு போனால் உங்கள் மகனும் மகளும் கூட நீங்கள் அடிமையாக இருந்து வந்தவர்கள்தானே என்று ஏசக்கூடும். எனவே உங்களுக்கு வேறு விதமாக ஒரு வாய்ப்பு தருகின்றேன். கலிங்கத்தாரும் சாளுக்கியர்களும் சிவபெருமான் மேல் மிகுந்த பிரியமும் மதிப்பும் உடையவர்கள் என்பது எனக்கு தெரியும். மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மிக மிக பெரிய கோவில் ஒன்றை லிங்கோத்பவருக்கு எழுப்ப நினைக்கின்றார். அந்த பணியில் சேர விருப்பம் உள்ளவர்கள் எங்களோடு இருக்கலாம். அந்த கட்டிடப் பணியில் கருங்கல் சுமப்பதும் மண் அள்ளுவதும் மண் கொண்டு போய் போடுவதுமான வேலைகளில் ஈடுபட விரும்புவர்கள் எங்களோடு தஞ்சைக்கு வரலாம். விருப்பம் இல்லாதவர்கள் போய்விடலாம். நீங்களும் நானும் வெவ்வேறு தேசமாக இருந்தாலும் ஒரே மதம், ஒரே கடவுளை வழிபடுபவர்கள். கழுத்திலே லிங்கம் மாட்டி பூஜை செய்கிற சாளுக்கியர்கள் தாங்கள் துன்புறுவதில்லை. மாறாய் அவர்கள் பூஜை செய்வதற்குண்டான சகல வசதிகளையும் செய்துதான் கொடுக்கிறோம். அவர்களுடைய கைகளை நாங்கள் பிணைப்பதில்லை.
மாமன்னர் ராஜராஜருக்கு சிவ வழிபாடுதான் மிகவும் முக்கியம். சிவன் பெயரை சொல்லுவதுதான் அவர் வாழ்க்கையின் உன்னதமான லட்சியம். சிவனுக்கு கோவில் எழுப்பதுதான் அவரின் உயிர் மூச்சு. உங்களை விலங்கிட்டு அடிமையாக நடத்தாமல், வெறுப்பாக பார்க்காமல் ஒரு உன்னதமான சிவப்பணியில் ஈடுபட உங்களை கைகூப்பி அழைக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் வாருங்கள், விருப்பம் இல்லாதவர்கள் மெல்ல நடந்து சென்று அவரவர் தேசத்திற்கு போகலாம். இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு உங்கள் முடிவுகளை சொல்லிவிடுங்கள் என்று தெரிவிக்க 1600 பேர் வீரர்கள் 47 பேர் மட்டுமே திருவற்றிலிருந்து கலிங்கம் நோக்கி போயினர். மேல்பாடியில் உள்ள கைதிகளிடம் இவ்விதமே ஒரு உரை நிகழ்த்த அங்கிருந்த 2000 பேரில் 400 பேர் மட்டுமே மேலை சாளுக்கியம் நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். விருப்பத்தோடு வேலை செய்கிற ஆட்கள் எல்லைகளிலேயே இருக்கிறார்கள். உங்களுடைய வரைபடங்கள் தயாரானதும் அவர்கள் இங்கே வந்து விடுவார்கள். அம்மா, நான் போட்ட வரைபடங்கள் என்னிடம் இருக்கின்றன. ஆனால் மன்னல் அதில் திருப்தி அடையவில்லை. காஞ்சியிலிருந்து பழைய ஓலைச்சுவடிகளை பார்க்கச் சொல்லி அங்குள்ள அந்தணர்களை கலந்தாலோசித்து கல் தச்சர்களையும் பொற்கொல்லர்களையும் பார்த்து பேசி விமானம் போன்ற அமைப்புடைய ஒரு விஷயத்தை வரைபடமாக தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள். 4 பக்கம் கோபுரம், நடுவே சிறிய விமானம் என்றுதான் இதுவரையில் கோவில் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விமானம் வெட்ட வெளியில் மிகப்பெரிய உயரத்துடன் எழும்பி நிற்க வேண்டும் என்பதுதான் மன்னருடைய ஆசையாக இருக்கிறது. இப்படி ஒரு கற்பனை அவருக்குள் ஏன் வந்தது என்று எனக்கு புரியவில்லை. விமானம் மட்டும் பெரிதாக இருக்கட்டும், கோபுரங்கள் சிறியனமாக இருந்தால் நல்லது என்பது மன்னருடைய விருப்பம். சுற்றும் மதில் சுவர்களும் கோபுரங்களும் இல்லாமல் இருந்தாலும் நல்லது என்பது அவருடைய எண்ணம். ஆனால் பிரம்மராயர் கோபுரம் இருக்கத்தான் வேண்டும், 4 பக்கமும் சிறிய அளவிலாவது கோபுரம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். சபையில் அவருடைய பேச்சும் எடுபட்டு விட்டது. எனவே சிறிய கோபுரத்தோடு மிகப்பெரிய விமானம், அதாவது 6 பனை உயரமுள்ள விமானம் கட்டுவதற்கு அடித்தளமும் குமுதப்பட்டையும் தூணோடு கூடிய சுற்று மதிலும் இப்பொழுது ராஜராஜி என்கின்ற தேவரடியால் மூலம் வந்திருக்கின்றது. விமானம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி வரைபடம் இன்னும் வந்து சேரவில்லை. மன்னர் காஞ்சியில் உள்ள பண்டிதர்களுக்கெல்லாம் தனித்தனியே காசு கொடுத்து மாதிரி வரைபடங்கள் வரைந்து அனுப்பச் சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த மாதிரி வரைபடங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவரவர் பெயர் விலாசம் எழுதி ஒரு பெட்டியில் வைத்து அடுத்த மாதம் அனுப்புவதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. பூமிக்கு கீழே சுவரின் அகலமும் ஆழமும் என்ன? பூமிக்கு மேலே கட்டடத்தின் திண்மை என்ன? அதற்கு மேல் மதில் சுவர்களின் கனம் என்ன? அதற்கும் மேலே விமானத்தின் அமைப்பு என்ன என்கின்ற விஷயங்கள் இனிமேல்தான் வரும். 6 பனை உயரமுள்ள விமானம் கட்டினால் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக அடிப்படை திட்டங்களை மட்டுமே இப்பொழுது வந்திருக்கின்றன. இப்படி பல்வேறு விஷயங்கள் பாதி பாதியாக நிற்க மன்னர் பூமி பூஜை பற்றி பேசுகிறார். எனக்கு பயமாக இருக்கிறது தாயே. எந்த திசையை நோக்கி பயணப்படுகின்றோம் என்கின்ற தெளிவு இல்லாமல் பயணப்படுகின்றோமா என்கின்ற கவலை கூட ஏற்படுகிறது. இதை மன்னரிடம் நான் எப்படி சொல்வது? ராஜராஜ பெருந்தச்சர் பஞ்சவன் மாதேவியை நோக்கி கவலையோடு கேட்டார். அவர் தோள் முழுவதும் போர்த்தி கொண்டு பெருந்தச்சரின் ஆசனத்திற்கு அடுத்த ஆசனத்தில் குறுகி உட்கார்ந்தபடி தொலைதூரம் யோசித்தாள். எந்த பெண்மணியும் அரசவையில் இந்த விதம் உட்காருவதில்லை. பஞ்சவன் மாதேவி பல நேரங்களில் தன்னை மறந்து ஆழ்ந்த சிந்தனையில் அந்தப்புறத்தில் இருக்கின்ற எண்ணத்தோடு உட்கார்ந்து விடுவாள். ஆனால் இது பற்றி எவரும் கேள்வி எழுப்புவதும் இல்லை, வினோதமாக பார்த்ததும் இல்லை. ஆரம்பத்தில் சில அதிகாரிகளும் பொதுமக்களும் அதிர்ந்துதான் போயிருந்தனர். அதே நேரம் பஞ்சவன் மாதேவி ஒரு பிரச்சனையின் அடிவேரை புரிந்து கொண்டு பளிச்சென்று அதற்கு தீர்வு சொல்வதைக் கண்டு வியந்து போய் ஆர்ப்பரித்தும் இருக்கின்றார்கள். பொதுமக்களிலிருந்து ஒருவன் உண்டியை எடுத்துக்கொண்டு மன்னரை தேடி வந்தான். ஐயா, நீங்கள் வந்து தரிசனம் தந்தது மிகவும் சந்தோஷம். ஆனால் பஞ்சவன் மாதேவியை தயவு செய்து எங்கள் பகுதிக்கு வரச் சொல்லுகிறீர்களா? எங்களுக்கு அவரால் சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கின்றன. அப்படியா? என்ன அது? என்ன காரியம் என்று என்னிடம் சொல்லுங்களேன். உங்களுக்கு பல வேலைகள் இருக்கின்ற மன்னரே. நாங்கள் பஞ்சவன் மாதேவி அவர்களிடம் விஷயத்தை சொல்லி எங்கள் குறைகளை நீக்கிக் கொள்ளுகிறோம். என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள். எங்கள் ஊரில் 3 பாம்பு புற்றுகள் இருக்கின்றன. பாம்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. இதுவரை யாரையும் தீண்டியதில்லை என்றாலும் என் துணி மீது என் மீது படும்போது, என் கைகள் என் மீது படும்போதும், என் மனைவியின் கை என் முதுகை தொடும் பொழுதும் பாம்பு என்று அலறி பயந்து விடுகின்றேன்.
எதை தொட்டாலும் எது நம்மீது பட்டாலும் பாம்பு தீண்டியது போல் இருக்கிறது என்ற நினைப்பு வாழ்க்கையின் சுகத்தை கெடுத்து விடுகிறது ஐயா என்று அவன் சொல்ல ஊர் மக்கள் சிரித்தனர். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சிரிக்கவில்லை. திரும்பி தொலைதூரத்தில் இருந்த பஞ்சவன் மாதேவியை பார்த்தார். அருகில் வரச் சொன்னார். மன்னர் கூப்பிடுகிறார் என்று சொல்லியபடியே பஞ்சவன் மாதேவி துள்ளி எழுந்து மன்னரை நோக்கி விரைய, தன்னைத்தான் ராஜராஜர் அழைக்கிறார் என்று பெருந்தச்சர் தவறாக நினைத்து கொள்ள, சற்று தொலைவிலே மக்களுக்கு நடுவே இருந்த மன்னரிடம் 2 பேருமே விரைந்து சென்றனர். அடடே, நான் உங்களை அழைக்கவில்லை, பஞ்சவன் மாதேவியை அருகே வரச் சொல்லி அழைத்தேன். சோழ தேசத்தின் மிக உயர்ந்த சிற்பி, கணித மேதையை, சகலகலா வல்லவனை ஒரு நாளும் இந்த ராஜராஜன் சைகை செய்து கூப்பிட மாட்டான். மன்னர் மன்னிப்பு கேட்பது போல் அந்த பெருந்தச்சரின் தோளில் கையை வைத்தார். ஏன், அழைத்தால் என்ன? அழைப்பது மன்னர் அல்லவா? இதில் என்ன தவறு இருக்க முடியும்? நீங்கள் எங்கு அழைத்தாலும் எப்படி அழைத்தாலும் வரவேண்டிய கடமை எனக்கு உண்டு. என்ன விஷயம் சொல்லுங்கள்? ஆர்வத்தோடு பெருந்தச்சர் மன்னருக்கு அருகே வந்தார். இந்த மனிதரை நான் சிறு வயதிலிருந்தே அறிவேன். பெயர் ஞாபகமில்லையே தவிர முகம் மறக்கவில்லை. இவர் ஊரில் பாம்பு புற்றுகள் 3 இருக்கின்றனவாம். பாம்புகளின் நடமாட்டமும் அதிகமாம். உங்களுக்கு வேலைகள் பல இருக்கும். பஞ்சவன் மாதேவியிடம் இதை சொல்லிவிட்டால் அவர் தகுந்த ஏற்பாடுகளை செய்து விடுவார் என்கிறார்கள். அதனால்தான் அவரை நான் அழைத்தேன். யார் அது அப்படி சொன்னது? இது என்ன அதிக பிரசித்தனம்? பிரச்சனையை சொல்லிவிட்டு கை கூப்பிட்டு கொண்டு இருக்க தெரியாதா? அது யாரால் தீர்க்கப்பட வேண்டும் என்பதையும் நீங்களே செய்வீர்களா? இதற்கு பெயர்தான் சோழ தேசத்து திமிர், மிக மோகமான குசும்புத்தனம். மன்னருக்கே வழிகாட்டிய அந்த மனிதர் யார்? சீரலுடன் பஞ்சவன் மாதேவி கூட்டத்தை நோக்கி குரல் கொடுத்தாள். ஒரே ஊரில் 3 பாம்பு புற்றுகளா? எந்த ஊரில் இருக்கின்றன? ராஜராஜ பெருந்தச்சர் மன்னரை தாண்டி மக்கள் கூட்டத்தை அணுகினார். கோவிலுக்கு சுண்ணாம்பு சார்ந்து கலக்க புற்றுமண் தேவை. ஒரே ஊரில் 3 புற்றுகள் இருக்கிறது என்றால் அந்த ஊர் முழுவதுமே தேவை. பெருந்தச்சர் சந்தோஷ கூச்சலுடன் பேசினார். பஞ்சவன் மாதேவி மனதுக்குள் ஒரு சின்ன திகைப்பு. கோயில் கட்டுவதற்காக சௌகரியங்கள் மனிதர்களின் புத்திசாலித்தனம் மீறி தானாகவே ஏற்படுவது போல் தோன்றுகின்றது. கடவுளின் வழிகாட்டல் இருக்கிறது என்று மாமன்னன் நம்புவதால்தான் தன்னை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் அமைதியாக இருக்கிறார் என்ற ஒரு எண்ணமும் வந்தது. மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கூட்டத்தில் வேறு யாரையோ பார்த்து முன்னேறி நலமா என்று விசாரித்தார். கருந்தட்டார்குடி மக்கள் கும்பலாக வந்திருப்பதை பஞ்சவன் மாதேவி அப்பொழுதுதான் பார்த்தாள். பாம்புகளா? பல்லாயிரக்கணக்கிலா? கிராமம் எங்கும் ஊர்கின்றனவா? இப்படி ஒரு செய்தி இதுவரை நான் கேள்விப்படவில்லை இல்லையே. என்னிடம் ஏன் சொல்லவில்லை? அவர் வேகமாக திரும்பி பஞ்சவன் மாதேவியை பார்த்து கேட்டார். பஞ்சவன் மாதேவியும் இந்த செய்தி தனக்கும் அதிசயம் என்பது போல் முகத்தை வைத்துக்கொண்டு ஊர் மக்களை உற்று நோக்கினாள். யார் முகமும் தெரிந்தது போல் காணப்படவில்லையே என்று கூர்ந்து கவனிக்க, அவள் கவனிப்பதை பார்த்துவிட்டு கிராமத்தின் வயசாளிகள் இலசுகளை தள்ளிக்கொண்டு முன்னே வந்து வணக்கம் சொன்னார்கள். வணக்கம் சொன்னவர்களை அவள் அடையாளம் கண்டு கொண்டாள். மன்னரே, இது சமீபத்தில் நடந்த விஷயம். ஒரே ஒரு புற்று கிராமத்திலிருந்து விலகி ஒரு கோவிலுக்கு அருகே இருந்திருக்கிறது. ஆனால் அதனால் அதிக தொந்தரவுகளும் இல்லை. எப்பொழுதேனும் புற்று தாண்டுகிற பொழுது சிறிய சலசலப்பு கேட்கும். அதை சிலர் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் சமீபமாய், மிக சமீபமாய் அவை பல்கி பெருகிவிட்டன. பெரிய தாழம்புதற்கு நடுவே பூப்பறிக்க போன பொழுது மார்பு உயரத்திற்கு புற்று இருப்பதை பார்த்துவிட்டு திகைத்து போய் பெண்கள் வந்து சொல்லி அந்த தாழம் புற்றை அகற்ற முற்பட்ட பொழுது 100 கணக்கில் பாம்புகள் வெளியே வந்து விட்டன. என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே வந்து விட்டோம். அடித்து கொள்வது தவறு என்று தோன்றுகிறது. ஏனெனில் இதுவரை அந்த பாம்புகளை ஊர் மனிதர் அல்லது விலங்குகள் என எதையுமே அவை தீண்டியதில்லை. அதே நேரம் ஒரு இனம் புரியாத கலவரத்தை அந்த பாம்புகள் எல்லோருக்கும் கொடுத்து விட்டன. உண்மையை சொல்வதென்றால் அருகே படுத்து கொண்டிருக்கிற மனைவி இரவில் புரண்டு யார் கை மேல் வைத்தால் ஐயோ பாம்பு என்று அழந்து எழுந்திருக்கின்ற ஆண்கள்தான் அதிகம். முதியவர் ஒருவர் சொல்ல இளைஞர்களும் கேட்டுக்கொண்டிருந்த அரண்மனை சேவர்களும் வாய்விட்டு சிரித்தனர். சோழ தேசத்தின் தலை சிறந்த சிற்பியான ராஜராஜ பெருந்தச்சர் கூட வாய்விட்டு சிரித்தார். ஆனால் மாமன்னர் ராஜராஜர் சிரிக்கவில்லை. ராஜராஜர் மௌனமாக இருப்பதைக் கண்டு உள்ளெழுந்த சிரிப்பை அடக்கி கொண்டு பஞ்சவன் மாதேவி மௌனமாக இருந்தாள்.
என்ன உதவி வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர் மக்களை பார்த்து கேட்டார். தெரியவில்லை மன்னரே. பாம்புகளை அழிப்பதா, அப்புறப்படுத்துவதா, அல்லது அப்படியே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டு வாழ்வதா என்று எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் ஏதாவது செய்தாக வேண்டும். எத்தனை வீடுகள் அங்கு இருக்கின்றன? 300 வீடுகள் இருக்கின்றன. அடேயப்பா, நான் சென்ற வருடம் வந்த பொழுது அத்தனை வீடுகளை பார்த்ததாக நினைவில்லையே. அம்மா, சமீபத்தில் எதிர்ப்பக்கம் ஆறு திருப்பி வெள்ளம் வந்துவிட அந்த பக்கம் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த பக்கம் வந்து வீடுகளை அமைத்து கொண்டு விட்டனர். 2 கிராமங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே கிராமமாக வெகு சமீபத்தில் மாறி இருக்கிறது. இந்த மாறுதலில் இந்த விளைவு ஏற்பட்டிருக்குமோ? நாங்களும் அப்படித்தான் நினைத்தோம். மக்கள் குடிபெயர்ந்தது போல ஆறு தாண்டி பாம்புகளும் குடிபெயர்ந்து வந்து விட்டதோ என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. மக்கள் குடிபெயர்ந்த பொழுது அந்த ஊர் கோவிலிலிருந்து தேவதையும் கொண்டு வந்து ஊரின் மறு எல்லையில் வைத்தனர். ஒரு எல்லையில் எங்கள் கோவில் இருக்க, மறு எல்லையில் அவர்கள் கோவில் இருக்க, அவர்கள் கோவில் வந்ததிலிருந்து இந்த மாறுதல் ஏற்பட்டிருக்குமோ என்று சந்தேகம் இருக்கிறது. ஆனால் உறுதியாக சொல்வதற்கு இல்லை. நண்பரே, இப்பொழுது காரணம் முக்கியமில்லை. மன்னர் ராஜராஜர் கவலையாக அந்த மக்களை பார்த்து சொன்னார். என்ன செய்வது என்பதுதான் முக்கியம். பாம்புகளை அப்புறப்படுத்துவதா அல்லது ஊர் மக்களை வேறு இடத்திற்கு மாற்றுவதா என்பதுதான் கேள்வி. ராஜராஜர் சொல்ல ஊர் மக்கள் திகைத்து போனர். அவசரமாக கைகளை உயர்த்தி மன்னரிடம் பேச முற்பட்டனர். பல ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்து வரும் இடம் அது. வண்டல் மண் மிக்க பிரதேசம் அது. எங்கள் முன்னோர்கள் அங்கு வாழ்ந்து மறைந்ததற்கு அடையாளமாக பல நடுக்கற்கள் இருக்கின்றன. அந்த கற்களை நாங்கள் இன்றளவும் பூஜை செய்து வருகின்றோம். எங்கள் மண் மிகச் செழுமையாக இருக்கிறது. எது போட்டாலும் நன்கு விளைகிறது. எனவே எங்களை அப்புறப்படுத்துவது என்கின்ற விஷயத்தில் மன்னர் சற்று யோசிக்க வேண்டும். முதியவர் ஒருவர் கைகட்டி பேசினார். பாம்புகளை அப்புறப்படுத்துவது எப்படி என்று உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மாமன்னருக்கு பதிலாக பஞ்சவன் மாதேவி முன்வந்து பேசினாள். இல்லை, தெரியாது. என்ன செய்வதென்று தெரியாமல் தான் உங்களிடம் வந்திருக்கிறோம். அந்த கிழவன் மறுபடியும் பேச அந்த இடத்தில் ஒரு மௌனம் கவிழ்ந்து கொண்டது. ராஜராஜ பெருந்தச்சர் தொண்டையை செருமிக்கொண்டு பேச துவங்கினார். பாம்புகளை அப்புறப்படுத்துவது என்பது இயலாத காரியம். வேண்டுமானால் தீயிட்டு அழித்து விடலாம். ஆயிரக்கணக்கான பாம்புகள் பல்வேறு இடங்களில் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து கொண்டிருக்கும். ஒரு பருவம் தாண்டி அதிலிருந்து பாம்பு குட்டிகள் வெளிவரும். அந்த பாம்பு குட்டிகள் ஓரிரு வருடத்தில் நல்ல நீளம் வளர்ந்து மறுபடியும் முட்டையிடும். இவைகளை மகுடி ஊதி அழைத்தோ வேர் வைத்து பிடித்தோ விரட்ட இயலாது. நீங்கள் சொல்வதை பார்த்தால் 2-3 வருடங்களாகவே பாம்புகள் அங்கு குடிபெயர்ந்து இப்பொழுது வெளியே உலாவ துவங்கிவிட்டன. புற்றுகள் இட நெருக்கடியாலும் உணவுக்காகவும் அவை உங்களை நோக்கி வர துவங்கி இருக்கும். அந்த பாம்புகளை நகர்த்துவது என்பது எளிதல்ல என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என்ன பெருந்தச்சரே, நிச்சயமாகவே அகற்ற முடியாதா? மன்னர் கவலையோடு கேட்டார். மன்னா, பாம்புகளுக்கு மிக பிடித்தமான உணவு எலி. எலிகள் அதிகம் வாழும் இடம் வயல். வயலெல்லாம் சுத்தமாக அழித்து வெறும் கட்டாந்தரையாக்க பல காலம் வைத்திருந்தால் பாம்புகள் வேறு இடம் குடிபெயர்வதற்கு வாய்ப்புண்டு. இவர்கள் தங்கள் நிலங்களை கட்டாந்தரையாக 3 வருடம் வைத்திருப்பரா? எதிரே உள்ள ஊர் மக்களை பலமாக தலையசைத்தார்கள். முடியாது முடியாது என்று சில பேர் உரத்தும் சொன்னார்கள். இது முடியாது என்று எனக்கு தெரியும். ஆனால் இதை காட்டிலும் சரியான வழி எனக்கு தெரியவில்லை. பாம்பு பிடாரர்கள் 40-50 பேரை திரட்ட முடியாதா? பாம்பு பிடாரர்கள் அதிகம் இருப்பது சேர தேசம். சேர தேசத்திலிருந்து அவர்கள் இதற்காக வரவழைக்க வேண்டும். என்ன முயற்சி செய்தாலும் 10-20 பாம்புகள் தங்கிவிடலாம். மீண்டும் அந்த 10-20 பாம்புகள் ஒரே வருடத்தில் 100-200 பாம்புகளாக மாறிவிடும். மறு வருடத்தில் 1000 பாம்புகளாக வளர்ந்துவிடும். பிறகு மீண்டும் நீங்கள் பாம்பு பிடாரர்களை வரவழைக்க வேண்டியிருக்கும். எனவே அது நிரந்தர தீர்வாக இருக்காது. பெருந்தச்சர் உரத்து சொன்னார். மக்கள் முகத்தை தொங்க போட்டு கொண்டனர். பிறகு என்னதான் வழி? மாமன்னர் கேட்க பெருந்தச்சர் நிலத்தை ஆழமாக பார்த்தார். கண்களை சுருக்கி தொலைதூரம் பார்த்தார். சட்டென்றும் திரும்பி மன்னரிடம் கை கூப்பினார். ஒருமுறை நான் போய் அந்த கிராமத்தை பார்த்துவிட்டு வருகிறேன். ஏன் அப்படி நிகழ்கிறது என்று எனக்கு ஏதாவது தோன்றுகிறதா என்று பார்க்கிறேன். இதை தவிர ஒரு முக்கியமான எண்ணம் என் மனதில் ஓடுகின்றது. என்ன அது? மன்னர் கேட்க கூட்டத்தில் இருந்து பெருந்தச்சர் விலகி போய் நின்றார். அவர் தனியே பேச விரும்புகிறார் என்பதை அவர் விலகி நிற்பதிலிருந்து புரிந்து கொண்டார் மன்னர். பஞ்சவன் மாதேவியையும் வா என்று அழைத்து கொண்டு அவர் அருகே போய் நின்றார்.
என்ன என்று கேட்டார். பெருந்தச்சர் மன்னரின் காதோரம் குனிந்து மக்களுக்கு முதுகு காட்டி நின்றார். இது ஒரு நல்ல வாய்ப்பு. எதற்கு? பாம்பு புற்று நமக்கு தேவைப்படும். எப்பொழுது? ஏன் தேவை? கோவில் கட்டுவதற்கு மென்மையான மண் வேண்டும் என்று. புற்றுமண் என்பது மிக உயர்ந்த படிதான ஒரு மண். சுண்ணாம்பு கலவையோடு இந்த மண் கலக்கப்பட மிக நெருக்கமாக அந்த கலவை அமைந்து விடுவது உண்டு. 3 புற்று இருக்கிறது. ஒரு பக்க கோட்டை கதவு கட்ட முடியும். ஒரு சிறிய கோபுரமும் கட்ட முடியும். அவ்வளவுதானே? அதற்காகவா இந்த 3 புற்றும் நமக்கு தேவைப்படும்? இல்லை, அந்த புற்றுகள் மட்டுமில்ல, அந்த ஊர் முழுவதுமே மண் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம். அந்த மண்ணில் பாம்புகள் குடியேறுகிறது என்றால் அந்த மண்ணில் ஒரு சூடு இருக்கிறது. அது பாம்புகளுக்கு இதமாக இருக்கிறது என்று பொருள். அந்த மண் இருக்கும் இடத்தில் எறும்புகள் அதிகம் இருக்கின்றன. சிறிய மண் துணுக்குகள் அந்த எறும்புகளை எடுத்துக்கொண்டு போய் புற்றுக்கட்ட பாம்புகள் எளிதில் அங்கு வந்து குடியேறி விடுகின்றன. என் அபிப்பிராயப்படி இந்த புற்றுகள் ஆழமாக இருக்கும். 3 புற்றுகளில் ஆயிரக்கணக்கான பாம்புகள் இருக்க முடியும். இன்னும் பல்வேறு இடத்தில் மறைமுகமாய் புற்றுகள் புதர்களுக்கு நடுவே இருக்கக்கூடும். நாம் போய் ஆராய்ந்து பார்த்தால் அதுவும் தெரிந்துவிடும். சரி, அப்படி தெரிந்து கொண்டு என்ன செய்வதாக உத்தேசம்? அந்த கிராமத்தை நாம் சுவீகரித்து கொள்ள வேண்டும். என்ன பேசுகிறீர் பெருந்தச்சரே? நமக்கு அந்த மண் மிகவும் அவசியம். இது பற்றி பிறகு சொல்லுகிறேன் மன்னா. ஆகவே அந்த மக்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும். பெருந்தச்சர் அழுத்தமாக பேசினார். சரி, அதை இங்கே பேச வேண்டாம். பஞ்சவன் மாதேவி இடைமறித்தாள். தொலைவிலுள்ள கிராமத்து மக்கள் மன்னரையும் பஞ்சவன் மாதேவியையும் பெருந்தச்சரையும் கவலையோடு பார்த்து கொண்டு பதிலுக்காக காத்திருப்பது அவர்களுக்கு புரிந்தது. அவர்களுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படுத்தக்கூடாது என்று அவள் விரும்பினாள். புற்றுமண் தேவை என்று வந்துவிட்டால் ஊர் வெளியேறத்தான் வேண்டும். ஆனால் அது மன்னரின் கட்டளையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. மக்களின் வெறுப்பை சம்பாதிப்பதாக அது ஆகிவிடும். இப்பொழுது இருக்கின்ற நிலையில் எவர் வெறுப்பையும் ராஜராஜ தேவர் சம்பாதித்து விடக்கூடாது. அவள் விரைவாக சிந்தித்து தெளிவான முடிவுக்கு வந்தாள். மன்னரையும் பெருந்தச்சேரியும் சபைக்கு போகச் சொல்லிவிட்டு ஊர் மக்களின் எதிரே வந்து நின்றாள். இது ஒரு சிக்கலான விஷயம். பாம்புகளை கொல்வது ஒருபோதும் நல்லதல்ல. அது அரசாங்கத்திற்கு தீமை கொடுக்கும். அரசருக்கு அதனால் தீங்கு உண்டாகும் என்று பெருந்தச்சர் சொல்லுகிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் பாம்புகளை கொல்லப்போகின்றோமா? பஞ்சவன் மாதேவி கேட்க மக்கள் பதறினர். இல்லை இல்லை என்று கத்தினர். பாம்புகளை கொல்லப்போவதில்லை. அவற்றை கையில் எடுத்துக்கொண்டு போய் வேறு இடத்தில் விடுவதற்கு பாம்புகள் சம்மதிக்குமா? கடும் விஷம் தீண்டி பலர் மரணமடைய நேரிடும். இது சாத்தியமில்லை. மந்திரம் தந்திரங்கள் தெரிந்த பாம்புகளை பற்றி நன்கு விவரங்களை அறிந்த ஒரு மனிதரை மன்னர் வரவழைக்கப் போகின்றார். யாரம்மா? கருவூர் தேவரா? ஒரு இளைஞன் துடிப்போடு கேட்டான். பஞ்சவன் மாதேவி சட்டென்று விழித்து கொண்டாள். ஆம், கருவூர் தேவர்தான் என்று சொன்னாள். திரும்பி அவளுக்கு வழிகாட்டிய அந்த இளைஞனை பிரியத்தோடும் நன்றியோடும் பார்த்து உன் பெயர் என்ன என்று கேட்டாள். பொன்னன் என்று அவன் பதில் சொன்னான். பொன்னா, உங்கள் ஊர் பெரியவர்களிடம் பேசி அவர்களை மெல்ல மெல்ல ஊருக்கு அழைத்து போ. மன்னர் அங்கு வருவதோ, பெருந்தச்சர் அங்கு வருவதோ, அல்லது கருவூர் தேவரோடு நாங்கள் எல்லோரும் வருவதோ ஏதோ ஒன்று விரைவில் நடக்கும். உங்கள் பிரச்சனையை நீங்கள் மன்னரிடம் சொல்லிவிட்டீர்கள். மன்னர் இது குறித்து பலரிடம் பேசி ஒரு முடிவுக்கு வருவார். எனவே எந்த கவலையும் இன்றி நீங்கள் ஊருக்கு போகலாம். இன்னும் சில நாட்களில் இந்த பிரச்சனை முழுவதுமாக களையப்பட்டுவிடும் என்று நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். பஞ்சவன் மாதேவி கை கூப்பினாள். முதியோர்களும் இளைஞர்களும் குழந்தைகளும் நெடுஞ்சான்கிடையாக அவள் காலில் விழுந்து நமஸ்கரித்தனர். மன்னர் அந்த கூட்டம் நமஸ்கரிப்பதைக் கண்டு அவளோடு பார்த்தார். என்ன சொன்னாள்? எப்படி சொன்னாள்? மக்கள் கூட்டம் இவ்வளவு வேகமாக கட்டுப்பட இவள் என்ன தந்திரம் செய்திருக்கிறாள் என்று பொன்சிரிப்போடும் வியப்போடும் அவளையே பார்த்து கொண்டிருக்க பெருந்தச்சர் மாமன்னருக்கு சற்று அருகே வந்து நின்றாள். சட்டென்று என் மனதில் ஒரு எண்ணம் உதிக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும். என் எண்ணம் தவறாக இருந்தாலும் நீங்கள் மன்னித்து விட வேண்டும். பிரச்சனை உங்களுடையது, என்னுடையதல்ல. ஆயினும் இதில் லாபம் இருக்கிறது என்பதால் உங்களிடம் காதோரமாக ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுகிறேன். சொல்லுங்கள் பெருந்தச்சரே. அவருக்கு வாட்டம் கொடுத்து காதை கொடுத்து ராஜராஜ தேவர் சாய்ந்து கொண்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.